அவர் பெரியவர் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். யோனாவிலும் பெரியவர் என்கிற வார்த்தையை சென்ற வாரத்தில் நாம் தியானித்தோம். அதனுடைய பதிவுகள் யூடியூபில் உண்டு. ஒருவேளை ஐ ப்ரீச்டு த ஹோல் 4 chapters, 4 அதிகாரங்களையும் நான் பிரசங்கித்திருக்கிறேன். இஃப் சம்திங் மிஸ்ட் ஹியர் இட் வில் பி இன் மங்காப் மிஸ்ட் ஹியர் இட் வில் பி நம்பாசியா. ஸோ வி ஆர் கண்டினியூவிங். அதை பார்த்து நீங்கள் தேவ ஆசீர்வாதப்படி அன்பாய் கூட கேட்கிறேன். ஐ திங்க் வி ஹாவ் டு மேக் இட் டுகெதர் ஆல் இன் one log in the YouTube. Okay, all 4 I think more than 8 messages I preached. எல்லாவற்றையும் யோனாவிலும் பெரியவர் என்கிற ஒரு ஃபைலில் போட்டு ஸோ வி ஹாவ் டு டூ இட். கதை நல்லவர். டுடே ஐ ஜம்ப். பார்த்தீங்களா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால் இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோன் தாவீதின் குமாரன். இது எல்லோருக்கும் தெரியும். when we were child, நாம் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு ஞாயிறு பாடசாலையிலே சாலமோன் ஜெபித்தான், ஞானத்திற்காக ஜெபித்தான். ஆண்டவர் அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கூட கொடுத்தார் என்று சொல்லித்தான் நமக்கு சொல்லி தந்திருப்பார்கள். இல்லை என்றால் 2 தாயார் ஒரு பிள்ளைக்காக சண்டை போட்டு கொண்டு இருந்தார்கள். இதுதான் ஸ்கிட்டில் பார்க்கறது. அப்போது இது யாருடைய பிள்ளை என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது சாலமோன் சொல்லுவான், பிள்ளையை வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுத்து விடுங்கள் என்று சொன்னபோது உண்மையான தாய் பிள்ளையை வெட்ட வேண்டாம், பிள்ளையை அவளிடமே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது சாலமோன் உண்மை தாயை கண்டுபிடிக்கின்ற அவனுடைய ஞானத்தினுடைய கிரியைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே இஸ் டேக்கிங் இஸ் ரெஃபரன்ஸ், அவருடைய பதிவை இங்கே கொண்டு வந்து சாலமோனிலும் பெரியவராக நான் இருக்கிறேன் என்று சொன்ன வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சாலமோனின் பிறப்பு அது மிகவும் ஒரு துக்க நாட்களுக்கு பிறகு நடந்தது. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்ட தாவீது ஒரு நாள் பாவத்திலே விழுகிறான். நாத்தான் தீர்க்கதரிசி பொல்லாததை செய்தீர் என்று சொல்லி அவனை பாவ அறிக்கை செய்ய வைக்கிறான். லெசன், பழைய ஏற்பாட்டிலே எவ்வளவுதான் அவர்கள் ஆண்டவரை பிரியப்படுத்தினாலும் எல்லோரும் பாவத்திலே விழுந்தார்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. தாவீதும் அதற்கு விலக்கல்ல. வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மணியாட்டிகளும் 300 மறுமணியாட்டிகளும் இருந்தார்கள். அவளுடைய ஸ்திரீகள் அவன் இதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். இதுதான் சாலமோனுடைய வீழ்ச்சியாக நாம் பார்க்கிறோம். தாவீது யுத்தம் செய்ய வேண்டிய காலத்திலே அவன் யுத்தம் செய்யவில்லை. ஏனென்றால் பத்சேபாளிடத்திலே பாவத்திலே விழுகிறான். ஒரு நாள் உப்பரிகையின் மேல் உலாவி வந்த பொழுது என்று சொல்லிதான் அங்கே வேதம் சொல்லுகிறது. உரியாவின் மனைவியாக இருந்த பத்சேபாளிடத்தில் அவன் விழுந்த பொழுது பிள்ளை அவள் கர்ப்பவதியாகிறாள். தாவீது பல வித்தைகளை காண்பித்து எரியாவை அந்த நாட்களிலே அவனோடு கூட சேர்க்கும்படியாக முயற்சி செய்கிறான். அதிலே தாவீது தோற்று போகிறான். ஆகையால் அங்கே தாவீது நாத்தான் தீர்க்கதரிசியினால் மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி பொல்லாததை செய்தீர்,
நீர் உமக்கு தகாததை செய்தீர் என்று சொல்லி விளக்குவதை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை பாவத்தின் கொடூரத்தில் பிறந்தபடியினால் மரித்து போகின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது தாவீது ஜெபத்தில் விழுந்து கிடக்கிறான், பிள்ளை எப்படியாவது பிழைத்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பிள்ளை பிழைக்கவில்லை, மாறாக அந்த பிள்ளை இறந்து போயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். ஆண் பிள்ளையை கர்த்தர் அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. தாவீதின் அக்கிரமத்திற்கு கிடைத்த பலன் இதுவே. மிகப்பெரிய அக்கிரமத்தை தாவீது செய்து விட்டான். அவன் பத்சேபாளிடத்தில் விழுந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமான பத்சேபாள் என்றார்கள். உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் அல்லங்க. நீங்க 11ஆம் அதிகாரத்தில் அவள் உரியாவின் மனைவி. 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 சாமுவேல். தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி. இப்போ யாருடைய மனைவி? அதே பத்சேபாள் தான். அதே பத்சேபாள் தான் 11ஆம் அதிகாரத்தில் உரியாவின் மனைவி. 12ஆம் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாக உரியா மரித்து விடுகிறான். தாவீது அவன் ஜீவனை எடுத்து விடுகிறான். அவன் மரித்த பிறகு அவளை சேர்த்து கொண்ட பொழுது இப்பொழுதுதான் தாவீதின் மனைவி. உரியா உயிரோடு இருக்கும் வரை அவள் உரியாவின் மனைவி. 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 சாமுவேல் 12. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாத இந்த காரியத்தை செய்து. இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருந்து? தாவீது தான் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தான். ஆனால் நீ பாவம் செஞ்சீனா நீ பொல்லாதவன். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றுக்கொள்ளாத காரியம், பொல்லாப்பானதை நீ செய்தாய். தாவீது பாவ அறிக்கை பண்ண வைக்கிறான். 13ஆம் வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். தட்ஸ் ஹிஸ் கன்ஃபெஷன். அவனுடைய பாவ அறிக்கை. 1 விபச்சாரத்தில் விழுந்தேன். அடுத்தன் மனைவியை இச்சியாதிருப்பாயாக என்று சொன்ன 10 கட்டளைகளை மீறிவிட்டேன். 2 கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன பிரமாணத்தை உரியாவை கொண்டதினால் மீறிவிட்டேன். நான் பாவம் செய்தேன். Such a wretched man. இப்போ அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடுறது தான் 12ஆம் அதிகாரத்தில் அவன் செய்கிற உபவாசம். நான் சொல்கிறேன், துணிகரமான பாவம் செஞ்சுட்டு நீ என்னதான் உபவாசித்தாலும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம். 22வது வசனம். 12:22. அதற்கு அவன் பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். Listen, life is take it so serious. Sin is so terrible. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், இஸ்ரவேலின் முழு சமஸ்தத்தையும் ஆளும்படியாக ராஜாவாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கிருபைகளை பெற்றவன், யுத்தங்களை நடத்தினவன், கரவல் ஆடுகளுக்கு பின்பாக சென்றவனை கொண்டு வந்து தேவன் உயர்த்தினார். He had promotion in his life. அவனுடைய வாழ்க்கையில உயர்வு இருந்தது. ஒருவனாக கோலியாத்து
இஸ்ரவேல் சேனைக்கு எதிராக கச்சரித்து நின்ற பொழுது, என்னை அபிஷேகம் பண்ணின தேவனுடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி வந்து கோலியாத்தை ஒரே கல்லிலே விழப்பண்ணின அபிஷேகம் தாவீதின் மேல் உண்டு. பதவி உயர்வு உண்டு, அபிஷேகம் உண்டு. டன் கணக்கான தங்கங்களை சாலமோனிடத்தில் கொடுத்து தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பு என்று சொல்லி வசதி உண்டு. அத்தனை இருந்தும் ஒரே பாவம், ஒரே பாவம் அத்தனையும் வீணாக்கி விடுகிறது. ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்தாய். That is the seriousness of sin. I will tell you, you have everything. Suddenly you face disaster. Check your life. உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் பரிசோதித்து பாருங்கள். எங்கே தேவனை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறாய்? தேவனே, உம்மை துக்கப்படுத்துகின்ற வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்தில் திரும்புங்கள். 3 நாளாய் கிடக்கிறான், ஒன்றுமில்லை. திடீரென உயிர் பெற்று எழும்புகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? 23வது வசனம், அது மரித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? இனிமே நான் பிள்ளைய திரும்பி வர பண்ண கூடுமோ? நான் அதனிடத்துக்கு போவேனே அல்லாமல். நான் வேணா பிள்ளை கிட்ட போகலாம், ஆனா பிள்ளை இனிமே என்ன செய்யாது, என்கிட்ட வராது. நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவத்தில் சொல்றது தானே, இனிமே நான் எங்க பார்ப்பேன், நான் வேணா அங்க போய் பார்க்கலாம், நான் வேணா அங்க போய் என்ன செய்யலாம், பார்க்கலாம். மரண செய்திகளை கேள்விப்படும் பொழுது சோர்ந்து கிடந்தான், திடீரென உயிர் பெற்று எழுகிறான் என்று நேரடியாக சென்று பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லுகிறான். That is a confirmation. He had the message from God. தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தி அவனுக்கு கிடைத்தது என்று நான் ஆழமாக எண்ணுகிறேன். கொஞ்சம் வேதத்தை தேடி பார்க்கலாம், எங்கே அவைகள் காணப்படும் என்று சொல்லி. 1 நாளாகமத்திற்கு நேராக திருப்பிக் கொள்வோம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். சாலமோனை நோக்கி என் குமாரனே நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி listen, when it happened, எப்பொழுது நடந்தது? நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, தொடர்ந்து வாசிப்பான். நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன். யாரு? உனக்கு பிறக்க போகிற குமாரன். So when he would receive this message, எப்போ இந்த செய்தி ஆண்டவர்கிட்ட அவன் வாங்கியிருப்பான்? நல்லா கவனிங்க. என்னைக்கு தன் பாவத்திற்காக மனம் திரும்பி உழண்டானோ அன்றைக்கு தான் இதை வாங்கியிருப்பான். ஏன்னா அதுக்கு பிறகுதான் உடனே சாலமோன் பிறக்கிறான். அதை கொண்டுதான் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்கிறான். Don't worry, God has taken this child, but God has promised me another child. தேவன் இன்னொரு பிள்ளையை நமக்கு கொடுப்பார். அந்த பிள்ளையினிடத்தில் தேவன் அன்பாய் இருப்பார் என்றால் தேவனை வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் தேவனுக்கு ஆலயத்தை கட்டப்போவதில்லை, உன்னிடத்திலிருந்து பிறக்கிற பிள்ளை, the next child who is going to come out, உன்னிடத்திலிருந்து புறப்படுகிற பிள்ளை, அது தேவனுடைய ஆலயத்தை கட்டும். தொடர்ந்து வாசிப்பான். அமைதியுள்ள புருஷனா இருப்பான். எப்படி இருப்பான்? He is a king of peace. சமாதானத்தின் மன்னனாக அவன் இருப்பான். அதனால தான் அவனுக்கு பேர் சாலமோன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். சாலமோன் என்ன? சலாம் மாலிக்கின்ற சமாதானம். அப்படின்னா என்ன? உனக்கு சமாதானம் உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அப்படிதான் வாழ்த்தணும்னாரு. உனக்கு சமாதானம் உண்டாவதாக. அவன் சமாதானத்தின் புருஷன். அதனால்தான் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் எல்லாம் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருள பண்ணுவேன். We shall be the man of rest. அமைதலின் பிள்ளையாயிருப்பான்.
அவன் காலத்தில் தான் இஸ்ரவேலை மறுபடியும் கட்டுவே. இதை பத்சேபாள்கிட்ட சொன்ன பிறகுதான் அவள் ஆறுதல் அடைகிறாள். அதனால தான் 1 ராஜாக்கள்ல அதை பத்சேபாள் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 16-17 வாசிப்பா. நீ அங்கே ராஜாவோட பேசிக் கொண்டிருக்கையில் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். இப்பொழுது தாவீது வயது சென்றவனாய், நடக்க முடியாதவனாய், குளிர் உண்டாகாதவனாய் இருக்கின்ற இந்த நாட்கள். இப்போ அதோனியா என்கிறவன் தீவிரிக்கிறான். அவனும் தாவீதினுடைய குமாரன் தான். எப்படியும் தகப்பனுடைய ராஜ்யத்தை பிடித்துவிட வேண்டும் என்று தீவிரிக்கிறான். இந்த செய்தி நாத்தான் தீர்க்கதரிசிக்கு வருகிறது. தாவீதினிடத்தில் ஓடோடி செல்கிறான். பத்சேபாளை எடுத்துக்கொண்டு செல்கிறான். உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. என்ன வாக்குத்தத்தம்? வாசிப்போம் நடந்து. அதற்கு அவள் என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலோமன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. நீர் ஆணையிட்டீரே. எப்ப ஆணையிட்டான்? அதான் கேள்வி. So now compare the scripture with the scripture. இப்போ வேதத்தோடு கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா, என்றைக்கு ஆறுதல் சொன்னானோ அன்றைக்கு ஆணையிட்டான். That's what my meditation. என்றைக்கு பத்சேபாளிடத்தில் முதல் பிள்ளை செத்த பொழுது வந்து ஆறுதல் சொன்னானோ அன்றைக்கு சொன்னான், we are going to have another child. இன்னொரு பிள்ளை உனக்கும் எனக்கும் பிறக்கும். இப்பொழுது legally you are my wife. இதற்கு முன்னாடி இவர் இல்லீகல். ஏனென்றால் உரியா உயிரோடு கூட இருந்தான். அப்பொழுது நீ உரியாவின் மனைவி. இப்பொழுது உரியா மரித்து விட்டான். பாவத்தின் சம்பளமாக பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. தேவன் மனதுருகி இருக்கிறார். பாவ மன்னிப்பை ஜெபத்தை தேவன் கேட்டு இருக்கிறார். Now there is a call from the God for another child. இன்னொரு பிள்ளைக்கு என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவன் சாலமோன். ஆகையால் எனக்கு பிறகு ராஜ்யத்தில் அவன் தான் இருப்பான் என்று ஆறுதல் சொன்னபடியில் தான் சாலமோன் பிறக்கிறான். கவனிங்க, இத்தனையும் நடந்திருக்க வேண்டும் அந்த நாட்களில் என்பது என்னுடைய வேத தியானம். வசனங்களோடு கூட ஒப்பிடும் பொழுது இது எங்கே நடந்திருக்கும் என்கிற வேறு பதிவு இல்லை. ஆனால் நாட்கள் வந்த பொழுது வந்து சொல்லுகிறார், நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். நீர் என்ன பண்ணியிருக்கிறீர்? வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். ஆகையால் ராஜ்யத்தை சாலமோனுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசியோடு கூட வந்து நிற்கிறாள். தாவீது என்ன சொல்லுகிறான்? வாசிக்கலாம் அடுத்த வசனம். 29வது வசனம். அப்பொழுது ராஜா 29. அப்பொழுது ராஜா உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான். இப்பொழுது தாவீது தான் சொன்ன வாக்குத்தத்தத்தை மறுபடியும் சொல்லுகிறான். நான் சொன்னபடியே அவன்தான் வீற்றிருப்பான் என்று சொல்லி அவனை ரதத்தின் மேல் ஏற்றி தாவீதின் கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு போய் அங்கே 39வது வசனம். ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலோமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலோமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். சொன்னபடியே சாலோமோன் இப்பொழுது ராஜாவாக மாறிவிட்டான். கவனிங்க, this is the genealogy of Solomon. இதுதான் சாலமோனுடைய பிறப்பு. He is a replacement for the punishment of sin what David received from God. தாவீது பாவம் செய்ததினால் பெற்றுக்கொண்ட தண்டனைக்கு பரிகாரமாக கொடுக்கப்பட்டவன் சாலமோன். அவன் சமாதானத்தின் பிரபுவாக, அமைதியின் பிள்ளையாக இருப்பான் என்கின்ற வாக்குத்தத்தம் மாத்திரம் அவன் பிறக்கும் பொழுது கொடுக்கப்பட்டது. ஆனால் சாலமோனிலும் பெரியவர் வந்த பொழுது
அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். the authority on his shoulder. அதனாலதான் சாலமோனிலும் பெரியவர். சாலமோன் அத்தாரிட்டிக்கு வர்றதுக்கு என்ன பாடுபட்டான்? பத்சேபாள் வயசான தாவீது இடத்துல போய் விழுந்து மறுபடியும் சொல்லணும், நீ தான் சொன்னியருவே கிளடு சாக பொரியர், சீக்கிரம் என்ன செய்யும்? அபிஷேகம் பண்ணோம். எந்த நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உன்னை பொல்லாததை செய்தான் என்று சொன்னானோ அந்த தீர்க்கதரிசி இருக்கும்போதே என்ன செஞ்சிடும்? அபிஷேகம் பண்ணிரும். ராஜ்யத்திற்காக ஓடினவன் சாலமோன். பிறக்கும் பொழுதே ராஜ்யத்தை கூடிய அதிகாரத்திற்குரியவராக பிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சாலமோனிலும் பெரியவர். கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். He is a wonderful God. அதிசயங்களை செய்கின்ற தேவன். சாலமோன் எந்த அதிசயத்தையும் நிகழ்த்தல. 1000 சர்வாங்க தகன பலிகளை என்ன செய்தான்? செலுத்தினான். 1000 மனைவிகளை கட்டி கொண்டான். 1000 ஓகே, நல்ல கவனிங்க. ஆனால் மரித்தோரையும் உயிரோடு கூட எழுப்பின அதிசயமானவர் இயேசு அல்லவோ. அதனால தான் அவர் சாலமோனிலும் பெரியவர். அடுத்தது ஆலோசனை கர்த்தர். He is a wonderful counselor. There's no God like that. Always with you. அவனோடு கூட இருந்து காரியங்களை குறித்து எப்பொழுதும் பேசிக்கொண்டு காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று நடத்துகின்ற ஆண்டவர் ஒருவர் உண்டு. அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. எல்லாம் இதில் நம்ம கிறிஸ்மஸ்ல கேட்டிருக்கோம், அதனால வேகமா போறேன். சமாதான பிரபு எனப்படும். இதெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும், வல்லமையுள்ள தேவன், அதிசயமானவர், நித்திய பிதா, சமாதான பிரபு. இது எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை கொடுக்கணும்னா ஜீசஸ். இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அதனால்தான் அவர் சாலமோனிலும் பெரியவர். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனுக்கு சமாதானத்தின் மன்னன் என்கிற பெயர் மட்டும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இத்தனை காரியங்களையும் உள்ளடக்கியவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவரை நாம் சொந்த இரட்சகராக கொண்டிருக்கிறோம்.
அவர் நாமத்திலே நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். So we are more greater than Solomon. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சாலமோனை காட்டிலும் பெரியவராக தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இல்லையானால் நியாய தீர்ப்பின் நாளிலே சேபாவின் ராஜஸ்திரி எழும்பி நின்று நமக்கு எதிராக குற்றம் சுமத்துவாள் என்கிறது தான் நாங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. அதோனியா ராஜாவாக தீவிரிக்கின்ற காலத்திலே பத்சேபாள் துரிதமாக செயல்பட்டபடியினால் நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு தாவீதின் ஸ்தானத்திலே சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவனிடத்தில் காணப்பட்ட பண்புகள் என்ன? He learned something from his father. தகப்பனிடத்திலிருந்து பல காரியங்களை கற்றிருந்தான். அதனால்தான் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் என் மகனே என் மகனே என் மகனே என்று வருகின்ற காரியங்களை நான் பார்க்கிறேன். தாவீது சொல்லிக் கொடுத்த காரியங்கள் அங்கே அவன் சொல்லுவதை பார்க்க முடியும். இந்த நாட்கள் 2 முறை தேவன் அவருக்கு சாலமோனுக்கு தரிசனமானார். முதலாவது முறை எப்பொழுது? அவன் ராஜாவான பொழுது தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். Children, turn your Bible to 1 King chapter 3. 1 King chapter 3 verse 9. 9வது வசனம். ஆகையால் உமது ஜனங்கள் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். ஆமா, 10 பேர் இருந்தாலே நிறைய நியாயம் விசாரிக்க வேண்டியதா இருக்கு. இவ்வளவு திரளான ஜனம் எவ்வளவு நியாயம் விசாரிக்கணும்? பிள்ளையே கொண்டுட்டு வரா யாம் பிள்ளைன்னுட்டு. சாலமோன் பிள்ளையை வெட்டி கையில் கொடுத்துருன்னுட்டான், வேறு வழி கிடையாது. அவ்வளோ டென்ஷன் சாலமோனுக்கு. ஓகே, எத்தனை தான் சொன்னால் பிள்ளையை எவ்வளோ தான் கன்வின்ஸ் பண்ணுறது? எத்தனை ராஜாக்களை கடந்து எத்தனை பிரபுக்களை கடந்து சாலமோன் இடத்துல வந்திருக்கோம். பொல்லாத காலம். 5 பேர் இருக்கிற வீட்டிலேயே டெய்லி பஞ்சாயத்து நடக்கலையா? நான் வீட்டுக்கு போனவொடனே டோரை திறந்தவொடனே பஞ்சாயத்து இருக்கோம். இவன் அப்படி செஞ்சான், அவள் அப்படி செஞ்சான், அவள் அதை சாப்பிட்டுட்டா இதை சாப்பிட்டுட்டா, எனக்கு இல்லை இருக்கா இல்லையா? அப்போ நமக்கு சாலமோனை காட்டிலும் பெரிய அபிஷேகம் தேவை. Listen carefully. But the prayer what he asked to God. Let's read in English. Kids, go fast. Give me the discerning heart to govern your people. Distinguish between the right and wrong. நன்மை தீமை பகுத்தறியத்தக்கது எங்க இருந்துச்சு? ஏதேன்ல இருந்துச்சு. ஓகே, அதை ஆண்டவர் தொடக்கூடாதுன்னாரு. ஆண்டவர் என்ன செய்யாத? தொடக்கூடாதுன்னாத. யூ கேன் டச் த ஃப்ரூட் ஆஃப் லைஃப். ஜீவ விருட்சத்தை என்ன செய்யலாம்? தொடலாம். பட் இதை என்ன செய்யாத? தொடாத அப்படின்னாரு. ஏன்னா ஜீவ விருட்சத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. இதையும் சேர்த்து இருக்கு. தட்ஸ் அ பிக்சர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உண்டு. That's a picture of Jesus Christ. நன்மை தீங்கிறது just one gift. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன அந்த முழுமையும் வேணுமா இல்லை ஒன்று வேணுமா? நல்லா கவனிங்க. நிறைய நேரம் ஒன்றை தான் கேட்குறோம். நம்ம ஒன்றை தான் என்ன செய்கிறோம்? கேட்குறோம். I will tell you, you need to ask the Holy Spirit. கிறிஸ்துவின் ஆவியானவர் வந்தா அத்தனையும் உள்ள இருக்கும். அத்தனையும் எங்க இருக்கும்? உள்ள இருக்கும். ஆண்டவரே, give me the discerning heart. ஞான இருதயத்தை தாரும் என்று கேட்டான். பட் இட்ஸ் ப்ளீஸ் காட். அது தேவனை பிரியப்படுத்திச்சு. Children, what you are asking today? Because that was the need. அன்னைக்கு தேவை அதான். டக்குன்னு ராஜாவாயிட்டான். மிகப்பெரிய கூட்டத்தை என்ன செய்யணும்? தேசத்தை நடத்தணும். பெரிய வேலை தாவீது கையில் கொடுத்தான். கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்யணும்? கட்டணும். அதனோடு சேர்ந்து ராஜாவின் அரண்மனையும் கட்டினான். அதனால் பெரிய ஆள். அதை விசாரிக்கிறது தான் சேபாவின் ஸ்திரீ வந்தா.
So if you ask what is your need, God will give. It will please God. This age, if the kids asking, give knowledge and wisdom, God will give. The kids asking for Audi car, God will not give. நான் வீட்டு போனேன், என் பையன் வந்தான், ஏதோ லம்பானிக்காரன் ஏதோ ஒன்று வச்சுருந்தான். வச்சுட்டு சொல்கிறான், இது வாங்கணும் டேடி அப்படின்னு. அது வாங்கணும்னா 60,000 கேடி வேணும்னா எங்கே போகிறது? ஓகே, லிசன், I told God has given the car which we need. நமக்கு தேவையானதை தேவன் என்ன செஞ்சுருக்காரு? தந்திருக்காரு. பட் தட்ஸ் வாட் தி கிட்ஸ் டுடேஸ் வேர்ல்ட் இஸ் டெல்லிங். இன்னைக்கு உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் அப்படி தான் இழுக்குது. டோன்ட் க்ரை ஃபார் தட், க்ரை ஃபார் யுவர் நீட். அண்டண்டுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். க்ரை ஃபார் தட், காட் வில் ஆன்சர் யுவர் ப்ரேயர். சாலமோனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமா இருந்தது. வாசிக்கலாம் 10வது வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. உகந்த விண்ணப்பம். It was the right asking. He asked the right thing. Children, read it. And the speech pleased the Lord that Solomon got asked this thing. The prayer of Solomon pleased God. தேவனுக்கு பிரியமான ஜெபம் செய்ய பொழுது and God answered immediately. உடனடியாக தேவன் பதில் கொடுக்கிறார். என்ன? 1 ராஜாக்கள் 3:13. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும். The God add the bonus now. When you please God, நீ ஆண்டவருக்கு பிரியமானதை கேட்கும் பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். It is the bonus now. God is giving bonus. Not only the knowledge, not only the discerning God, I will give you the richness. I will give you both riches. Not only that, I will give you honor. That's what today everyone seek for, honor and riches. I will tell you, be with your God, it will be coming automatically. சாலமோன் இதை கேட்கவே இல்லை. அழைத்த அழைப்பிற்கு நிறைவேற்றும்படியான ஞானமுள்ள இருதயத்தை கேட்டான். அழைத்த அழைப்பிலே நிலைத்திருந்தால் நீ அபிஷேகத்தை காத்து கொள்ளலாம். அழைத்த அழைப்பிலே நிலைத்திருந்தால் நீ கேளாத நன்மைகளையும் தந்து உன் கனத்தையும் மகிமையும் தந்து உன் தேவைகளை சந்தித்து நடத்துகின்ற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Solomon never cried for money at any days. He asked one thing. Give us the discerning heart, Lord. ஞானமுள்ள இருதயத்தை தாரும், ஜனங்களை நடத்த வேண்டும். இப்படி தேவனை பிரியப்படுத்தி சகல நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட நல்ல கவனிங்க சாலமோன் கிருபையால் ராஜாவாக்கப்பட்ட சாலமோன், வாக்குத்தத்தத்தினால் ராஜாவாக்கப்பட்ட சாலமோன் பின்னாட்களிலே எல்லாம் நன்றாக தோன்றி தேவ மகிமை இறங்கி தேவனுடைய ஆலயத்தை நிரப்பும்படியான அவன் ஜெபம் செய்த பொழுது, that is the second time God appeared. I don't want to preach today. பட் இந்த மனுஷனுடைய முடிவு என்ன? தேவனை பிரியப்படுத்தும்படியாக ஜெபம் செய்து ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டவன். இப்பொழுது வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மணியாட்டிகளும் 300 மறுமணியாட்டிகளும் இருந்தார்கள். Totally 1000. Children, don't read it, okay? Okay, but then you will ask me how is it possible? Okay, okay, so I'll teach you later for that. But let's fix on to Tamil now, okay? என்ன நடந்தது? அந்த வசனத்தை வாசிக்கிறது எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா இதனால தான் என் பிரசங்க மேடையை நான் இழந்தேன். ஓகே, ஐ ரீட் இட் ஆக்சுவலி. சிஸ்டர் ரீட் நவ். சிஸ்டர் வாசித்த மாதிரியே வாசித்தேன்.
சாலமோன் அங்கே இருந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. சாலமோன் அங்கே இருந்தது எனக்கு தெரியாது. வசனத்தின் பின்பகுதி இஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகே, வாசிப்போம். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அவனுடைய ஸ்திரீகள், மனைவிகள், நாட் மனைவி அல்ல, மனைவிகள். அவனுடைய ஹியர் த ஸ்டார்டிங் பாயிண்ட். உன்னதமான சாலமோன், உயர்ந்த சாலமோன், சமாதானத்தின் மன்னன் என்று பெயர் பெற்றவன், இஸ்ரவேலிலே அமைதியும் சமாதானமும் நிலவும் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். he start going away from God. தேவனை விட்டு விலகுகிறான். வழுகி போக பண்ணும்படியான அவனோடு கூட இருந்த ஸ்திரீகள். நல்ல கவனிங்க, people with us, நம்மோடு கூட இருக்கிறவர்கள் தேவனை விட்டு வழுகி போக பண்ண முடியுமோ? yes. here is the picture. 4வது வசனம். சாலோமன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றிபடி சாய பண்ணினார்கள். What is the words? They take his heart. அவன் இருதயத்தை எந்த தேவன் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவன் ஆக்கினாரோ, அவனுடைய ஞானத்திற்கு முன்பாக இன்னொருவன் நிற்பதில்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, இதற்கு முன்பாக இருந்ததும் இல்லை, இதற்கு பின்பாக இருக்க போவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, அந்த தேவனை விட்டு அந்நிய தேவனை பின்பற்றும்படி அவனுடைய மனைவிகள் திருப்பினார்கள். அதனால் ரசிப்பான், அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. He was not full hearted, whole hearted with God. நல்லா கவனிங்க. அப்பப்ப ஆண்டவரை தேடிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உரித்தாக்கலாம் நினைச்சிடாத முடியாது. உன் தகப்பனாகிய தாவீதை போல் உத்தமனாய் இருக்க. You are not whole hearted like David. Because தாவீது விழுந்தான், எழும்பிட்டான். தாவீது விழுந்தான், எழும்பிட்டான். தன் பாவத்திற்காய் விழுந்து கிடந்து அவன் ரட்டுடுத்தி அழுது மனம் திரும்பி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். அதனால தான் நீ பிறந்த. ஆனால் நீ வழுகும்போது நீ மனம் திரும்பவே இல்லை. தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டேவிட் அண்ட் சாலமோன். அதனால தான் தாவீதுக்கும் சாலமோனுக்குள்ள வித்தியாசம். வழி விலக பண்ணி அஸ்தரோத்திட்ட கொண்டு நிறுத்திட்டாங்க. அந்த வசனங்களை வாசிச்சு கொள்ளுங்க. யுவர் ஹார்ட் இஸ் நாட் ஹோல் ஹார்ட்டட். முழு இருதயமும் தாவீதை போல என்னை உத்தமமாய் பின்பற்றவில்லை. 5வது வசனம். சாலோமன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும். யாரெல்லாம் உள்ள வந்துட்டா? சீதோனியரின். ஆமா, பல தெய்வங்கள் வந்துட்டு, 30 முக்கோடிகள் உள்ள வந்துட்டு. அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். அடுத்த வசனம். சாலோமன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். தாவீது விழுந்தப்பமா அப்படித்தானே சொன்னாரு. தாவீது பத்சேபாள் இடத்துல இருந்தபோது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தீர். சாலமோன் காலத்திலையும் அதான். காட் ஸ்டாண்டர்ட் நெவர் சேஞ்ச். ஒரு காலம் மாறுவதில்லை. உன் தகப்பன் காலத்தில் பிரதர் நாட்கள் போயிட்டு டெவலப்மெண்ட் ஆகி வளர்ந்துட்டு, மீடியா வளர்ந்துட்டு, சோசியல் மீடியா வளர்ந்துட்டு, அன்னைக்கு உள்ள நீதி தான் இன்னைக்கும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நல்ல கவனிங்க. எல்லாம் மாறிட்டு, அதனால நம்மளுடைய மேடையும் மாறிட்டு. நோ, நெவர் சேஞ்ச், நெவர் சேஞ்ச், நாட் அட் ஆல். பொல்லாப்பானது செய்தி. 9வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலோமனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும், whenever God appeared, God told him, don't go back up another god, don't go back up another god. 2 times appeared, 2 times God warned him. அந்த வசனங்களை தேவன் தரிசனமான நேரங்கள்லாம் வாசித்துக்கங்க. நீ முழு இருதயத்தோட உன் தகப்பனை போல பின்பற்றினா நான் உன் கூட இருப்பேன், இல்லை என்றால் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசியிருப்பார். இப்போ இந்த இல்லை என்றால் தான் நடக்குது.
இந்த இல்லை என்றால் தான் என்ன செய்யுது, நடக்குது. ஒரு காலத்தில் நன்றாக இருந்தவன் தான், ஆனால் இப்பொழுது கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. தொடர்ந்து வாசிப்பான். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். Look at the degree how it goes. தேவன் அவன் மேல் கோபமானார். He is subjected to God's wrath. He followed other god. God is so angry. Why I anointed this guy? Why I promised this fellow when David was crying? தாவீது அழுத பொழுது இவனை ஏன் வாக்குத்தத்தம் பண்ணினேன், இவனுக்கு ஏன் நான் உன்னதமான அழைப்பை வைத்தேன். நல்ல கவனிங்க, பாவிகள் மேல் மனதுருகின்ற தேவன், துரோகிகள் மேல் கடும் கோபம் கொள்ளுகிற தேவன். எத்தனை நேரம், எத்தனை கிருபைகள், எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ. கர்த்தரின் சித்தம் நின் வேலையிலே கண்டு விரைந்து தேடி வா. கர்த்தரின் சித்தம் நின் வேலையிலே கண்டு விரைந்து விரைந்தேடி வா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, என்றே திரும்பி வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, என்றே திரும்பி வா. Whenever I appear, I said, don't turn away from me. 2 நேரம் உனக்கு தரிசனமான பொழுது நான் சொன்னது, என்னை விட்டு திரும்பாதே, அந்நிய தேவர்களை பின்பற்றாதே, என்னை என்று வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். That is a stressing, but exactly opposite what Solomon did. தேவ கோபம். எல்லாம் கவனிங்க, ராஜாவாக இருந்தவன் தேவ கோபாக்கினைக்கு ஆளாகினான். இதுதான் விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவம், ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அதனால தான் இயேசு சொன்னார், கலப்பையின் மேல் கை வைத்திட்டோம், நாம் இனிமேல் என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்த்தா ரொம்ப மோசம். இட்ஸ் லைக் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டும் நம்ம பாவத்துக்கு திரும்பினா நாய் தன் கக்கினதுக்கு திரும்பினதற்கு சமானம். வெரி டேஞ்சர். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். பின்னிலைமை எப்படி இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால தான் சாலமோனிலும் பெரியவர் வந்தபோது என்ன சொன்னார்? That's speak of good news. The New Testament church, புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தில், புதிய உடன்படிக்கையில் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பின தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் I always please him. That's what missing in Solomon's life. சாலமோன் ஒரு ஜெபம் பண்ணா தேவனுக்கு பிரியமா இருந்துச்சு, 2வது ஜெபம் பண்ணா தேவனுக்கு பிரியமா இருந்தது, 3வது காணாம போச்சு. 3வது என்ன செஞ்சிச்சு? காணாம போச்சு. But with Jesus always I do what is pleasing God. If you want to underline, children, John chapter 8:29, always, underline always. I always please God. Every day I please God. Every minute I please God. That's why he is greater than Solomon. அதனால தான் சாலமோனிலும் பெரியவர். எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியால், நல்ல கவனிங்க, is implementing what the father please. ஒண்ணே ஒன்று சொல்லுவேன்,
என்ன செஞ்சாலும் தேவனுக்கு பிரியமான்னு கேட்டுட்டு செய்யுங்க. ஒரு பெரிய பெரிய ரெவலேஷன்லாம் வேண்டாம், சின்ன ஜெபம், ஆண்டவரே இது செய்கிறது உமக்கு பிரியமா. சில பிரதர்ஸ்ட்டு சொல்லியே கொடுத்துருக்கேன், நீ பிரயாணம் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமான்னு கேட்டுட்டு போ. இந்த வருஷம் போகலன்னா ஒன்றும் குறைஞ்சிடாது. ஃப்ளைட் டிக்கெட் தான் மிச்சமாகும், ஃப்ளைட் டிக்கெட் தான் மிச்சமாகும். whenever you travel, ask God, is it pleasing you to move right now, to travel right now? Always ask God, always ask God, otherwise it will be disaster. Always, whatever I do, I go to shopping. எல்லாரும் மேலே நாங்களும் ஷாப்பிங் போகிறோம். என் பிள்ளைகள் பழசை தூக்கிட்டு வருவாங்க, நிறைச்சிருவாங்க என் ட்ராலியை. நான் ஆண்டவருக்கு முன்னாடி நின்று கேட்பேன், ஆண்டவரே இதெல்லாம் தூக்கிட்டு வருது வேண்டான்னு சொல்கிறதுக்கு மனசு இல்லை, வீணாக செலவு பண்ணுறோமா இல்லை கரெக்டாக தான் வாங்குகிறோமா? Tell me, sometime God guide me to replace something back, put it back. I tell them, God, I used to teach them, God don't like that we are wasting money, put them back. Put them back. Always. Don't waste your money. Don't waste your money. If you waste your money unnecessarily, God doesn't like. 2.5 கேடிக்கும் இருக்குது, 25 கேடிக்கும் இருக்குது. 25 கேடிக்கு பேர் தான் வேறு, பிராண்டும் பான், அவ்வளோதான். ஆனால் அதே வேலையை செய்யும், அதே வேலையை செய்யும். ஆமாம், 2 வாரத்துக்கு முன்னாடி என் காரு ரிப்பேர் ஆகிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், டாக்ஸியில் போகணுமா பஸ்ஸில் போகணுமா? ஆண்டவர் சொன்னார், பஸ்ஸில் போ. 3 days up and down, up and down. How much money I saved? Tell me. 15 kg I saved. How much? God clap at me. Good my son. 18 இருந்த மாதிரி இன்றைக்கும் இருக்கிற, அப்படியும் இருக்க தெரியும், இப்படியும் இருக்க தெரியும், எல்லா சூழ்நிலையும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டு இருக்கிற இந்த வார்த்தையை தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தினா 15 கேடினா எவ்வளோ தெரியுமா? 1 கேடின்னா 300 ரூபா. ஆஹா, எவ்வளவு? ஆமாம், ஏறிக்கிட்டே போகுது. நான் வரும்போது 145 ரூபா இந்த தேசத்துக்கு வரும்போது, இன்றைக்கி டபுள் ஆகிட்டு. தினாராக வச்சுருந்தேன்னா, ஊருக்கு அனுப்பாமல் எல்லாத்தையும் இங்கே பேங்கில் வச்சுருந்தேன்னா இன்றைக்கி டபுள் மடங்கு கூடியிருப்பேன். நம்ம தான் 5 கேடினாலும் ஓடு ரேட்டு பார்த்து அனுப்பிடுறாம நம்ம எங்கே தேர 145 இருந்தபோது கொஞ்சம் நான் ஊருக்கு அனுப்பாமல் இந்த ஊர் பேங்கில் மட்டும் பணத்தை வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி நான் தான் பெரிய வீடு வைக்கலாம். தெரிய மாட்டீங்க? ஆண்டவரே, give us the discerning heart. ஆண்டவரே, இருதயத்தை தாருமையா. ஆல்வேஸ், சாலமோனிலும் பெரியவர், ஆல்வேஸ் pray. Whenever you pray, God sometimes tell you to correct your children. Correct. கடிந்துகொள். கன்சோல், ஆறுதல் சொல்லு. ஆல்வேஸ் ப்ளீஸ் காட். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதுக்காக தான் சாலமோனிலும் பெரியவர் நமக்காக அடிக்கப்பட்டார். அதனால தான் நியாய தீர்ப்பு நாள் சாலமோனை காட்டிலும் நமக்கு ஒஸ்ட்டாக இருக்கும். நல்ல கவனிங்க, எப்பொழுதும், ஆல்வேஸ். அதனால் பிதா என்னை தனியாக இருக்க விடுறதே இல்லை. ஏன்னா எப்பொழுதும் எங்கே போனாலும் தேவ பிரசன்னம். பிகாஸ் ஐ am always pleasing the Father. எப்பொழுதும் பிதாவை. எது வரைக்கும் தெரியுமா? பவுல் எழுதுகிறார் பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம். why it's written like that? எதுக்கு மனுஷ ரூபமாய்ங்கிற வார்த்தை பயன்படுத்துறாரு? உன்னை போல் என்னை போல் இருந்தார் பூமியில், உன்னை போல என்னை போலவும் இருந்தார். 100% he was man when he was suffering. கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது உன்னை போலவும் என்னை போலவும் சரீரம் உடையவராய் மனுஷ ரூபமாய் அடிக்கப்பட்டார். அதனால தான் அதை எழுதுறாரு, மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. he was in the image of man. மனுஷ ரூபமாய் காணப்பட்டோம் மரண பரியந்தம், till the death. Always I am pleasing God
எது வரைக்கும்? அதாவது மரணம் வரைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? we have to please God till death. மூச்சு போகுதுன்னு வச்சுங்க, யாரோ வந்து கேட்குறாங்க, என்ன சொல்லுவீங்க? ஜஸ்ட் லுக் அண்ட் டு த காட், இஸ் இட் ப்ளீசிங் யூ? லாஸ்ட் மூமெண்ட், மூச்சு மேலே எங்கேயும் இழுத்துக்கிட்டு இருக்கு, எடுத்துருவாரு, நெருங்கிட்டான் பரலோகத்துக்கு, ஒரு ஸ்டெப்பு தான். ஒருத்தர் ஓடி வந்து என்ன செய்யணும்னு கேட்குறாங்க, என்ன செய்வீங்க? டர்ன் பேக் டு யுவர் காட், டர்ன் பேக் டு யுவர் காட், ஆஸ்க் வாட் ஷால் ஐ டு மை ஃபாதர். சிலுவையின் மரண பரியந்தம் ஒபே, கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக even God rewarded his obedience after his death. I will tell you, same for us. If you fulfill the Lord's will till your death, if you obey the word of God till your death, you will be much rewarded in heaven than anyone. பரலோகத்திலும் வீடு பயங்கரமாக இருக்கும், ரொம்ப மகிமையாக இருப்பீங்க. ஏன்னா மரணம் வரைக்கும் தாழ்த்தினதால் எல்லாவற்றிற்கும் மேலாக, ஈவன் ஆஃப்டர் டெத் தேர் இஸ் எ ரிவார்ட். இம்மைக்காக மாத்திரமல்ல, இம்மைக்காக மாத்திரம் நம்பினால் நாம் பரிதவிக்கப்பட்டவர்கள், மறுமையிலும் தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். அதுக்கு இங்கே தான் ப்ரிப்பரேஷன், இங்கே தான் ஆயத்தம். எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழனுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். Dignity and honor what given to Solomon is for temporary. சாலமோனுக்கு கொடுத்த ஐஸ்வர்யமும் கனமும் குறுகிய காலமே. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டதோ சதா காலங்களிலும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் உயர்த்தும்படியாக மகிமைப்படுத்தி தேவன் தம்முடைய குமாரனை உயர்த்தினார். சேம் ஃபார் யூ அண்ட் மீ. நல்ல கவனிங்க, சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவையின் கொடூர சாவை ஏற்கும் அளவு வந்த பொழுதும் தம்மை தாழ்த்தி கொண்டார். சாலமோனுக்கு 2 மனைவி கட்டின உடனே இருதயம் போயிட்ட. ஆனால் சிலுவையில் கொடூர வேதனை அனுபவித்த வேளையிலும் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் fulfill the Father's will. He pleased God, he obeyed him, he humbled himself.